ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழியின் 4ஆம் பத்து 4ஆம் திருமொழி 8வது பாசுரத்தை அனுபவிக்க நாம் இப்போது மானசீகமாக திருக்கோட்டியூர் திவ்ய தேசத்தை அடைந்து விட்டோம். இந்த பாசுரத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. என்ன சிறப்புன்னா, ஒவ்வொரு பாட்டிலும் பொதுவாக திருக்கோட்டியூரில் வாழக்கூடிய அடியார்களை பற்றி வர்ணித்து வந்தார் பெரியாழ்வார். இந்த பாசுரத்துல பிரத்யேகமாக ஸ்பெசிபிக்கா திருக்கோட்டியூர் செல்வ நம்பின்னு ஒரு மகான் எழுந்தருளி இருக்கிறார். யார் இந்த திருக்கோட்டியூர் செல்வ நம்பினா, திருப்பல்லாண்டுல 11ஆம் பாட்டுல அபிமானதுங்கன் செல்வனை போல திருமாலே நானும் உனக்கு பழவடியேன்னு பெரியாழ்வார் பாடுகிறார் பாருங்க. அந்த அபிமானதுங்கன் செல்வன் என்பவர் தான் இந்த திருக்கோட்டியூர் செல்வ நம்பி என்கிற மகான். திருக்கோட்டியூர் நம்பிங்கிறவர் வேற, அவர் ராமானுஜருக்கு ஆச்சாரியனாக இருந்து உபதேசம் பண்ணவர். திருக்கோட்டியூர் செல்வ நம்பி என்ற மகான் பெரியாழ்வார் காலத்திலே வாழ்ந்து வந்தார். அவர்தான் மதுரையை ஆண்ட வல்லபதேவன்கிற பாண்டியனுக்கு புரோகிதராக ராஜகுருவாகவும் இருந்தார். அந்த மன்னன் மனசுல ஒரு சந்தேகம் ஏற்பட்டப்போ அவர்தான், நீ ஒரு பொற்கிழி கட்டி வித்வான்களை வேதத்தின் பொருளை எடுத்து சொல்லுன்னு அவர்தான் அறிவிப்பு விடுக்க சொன்னார். பெரியாழ்வார் வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழியறுத்தார். அதனால திருக்கோட்டியூர் பெருமாளுக்கு சிறந்த அடியவராக இருப்பவர் திருக்கோட்டியூர் செல்வ நம்பி. வல்லபதேவன் என்ற பாண்டியனுக்கும் ராஜகுருவாக ஒரு ஆச்சாரியனாக இருந்து வழிகாட்டியவர் திருக்கோட்டியூர் செல்வ நம்பி. பெரியாழ்வாருடைய திருவுள்ளத்துக்கும் மிகவும் உகப்பானவர். ரொம்ப பெரியாழ்வாராலே பல இடங்களில் போற்றப்பட்டவர் திருக்கோட்டியூர் செல்வ நம்பி. அந்த மகானால் கைங்கரியம் பெற்றவர் திருக்கோட்டியூர் பெருமாள்னு இந்த பாசுரத்துக்கு என்ன விசேஷம்னா, பொதுவா பக்தர்களை எல்லாம் பெருமாளை இட்டு சொல்லுவோம். அவர் ராம பக்தர், இவர் கிருஷ்ண பக்தர், இவர் ரங்கநாதனுடைய பக்தர். ஏன்னா பெருமாளால பக்தர்களுக்கு பெருமைன்னு. ஆனா இந்த பாட்டுல என்ன சாதிக்கிறார்னா, திருக்கோட்டியூர்ல உள்ள பெருமாளுக்கு எதனால பெருமைனா, செல்வ நம்பிங்கிற பாகவதர்டேந்து கைங்கரியம் பெற்றாரோ இல்லையோ, இதுதான் பெருமாளுக்கே பெருமை. இது இன்னும் நம்ம சம்பிரதாயத்துல இது ஃபாலோ பண்றோம். ஒரு திவ்ய தேசத்துல பெருமாளை சேவிக்க போனா அர்ச்சகர் சேவை பண்ணி வைக்கும் போது, இவர் நம்மாழ்வார் பாடிய பெருமாள், இவர் திருமங்கை ஆழ்வார் பாடிய பெருமாள், இவர் பெரியாழ்வாரும் ஆண்டாளும் மங்களாசாசனம் பண்ண பெருமாள், இவர் எம்பெருமானார் ராமானுஜர் சேவிச்ச பெருமாள் சொன்னாதான் பெருமாளுக்கு பெருமையாம். அதனால அடியார்களால் தான் க்ஷேத்திரம் மட்டும் இல்ல, எம்பெருமானே பெருமை அடைகிறான். திருக்கோட்டியூர்ல செல்வ நம்பிங்கிற மகான் எழுந்தருளி இருக்கிறார். அவர் கைங்கரியம் பண்றார், அதை பெருமாள் வாங்கிக்கிறார். அதனாலதான் திருக்கோட்டியூர் பெருமாளுக்கு ஏற்றம். அதை காட்டுவதுதான் இந்த பாசுரம், 8வது பாசுரம். நளிர்ந்த சீலன் நயாசலன் அபிமான துங்கனை நாள்தோறும் தெளிந்த செல்வனை சேவகம் கொண்ட செங்கண்மால் திருக்கோட்டியூர் குளிர்ந்து உரைகின்ற கோவிந்தன் குணம் பாடுவார் உள்ள நாட்டினில் விளைந்த தானியமும் இராக்கதர் மீது கொள்ளகில்லார்களே. நளிர்ந்த சீலன் நயாசலன் அபிமான துங்கனை நாள்தோறும் தெளிந்த செல்வனை சேவகம் கொண்ட செங்கண்மால் திருக்கோட்டியூர் குளிர்ந்துரைகின்ற கோவிந்தன் குணம் பாடுவார் உள்ள நாட்டினில் விளைந்த தானியமும் இராக்கதர் மீது கொள்ளகிலார்களே என்பது பாசுரம். இப்ப பாட்டின் முதல் பாதி திருக்கோட்டியூர் செல்வ நம்பியின் பெருமையை காட்டப்போகிறார் பெரியாழ்வார். அவர் எப்படிப்பட்டவர்னா, நளிர்ந்த சீலன். நளிர்ந்தன்னா குளிர்ந்தன்னு அர்த்தம், சீலம்னா சுவாவம்னு அர்த்தம். நளிர்ந்த சீலன்னா குளிர்ச்சியான சுவாவம் கொண்டவர். நம்ம சொல்றோம் இல்லையா, எப்பவுமே சூடா இருக்கார், ஹாட்டா இருக்கார், கோபப்படுறாருன்னு சொல்லுவோம் இல்லையா. கோபமே படமாட்டாராம், எப்போதும் பொறுமையாக இருப்பாராம். கோபப்படுபவரை ஹீட் ஹாட் வெப்பத்தோடு ஒப்பிடுவோம். எப்போதும் பொறுமையாக இருப்பவரை குளிர்ச்சி கூல் அதோட ஒப்பிடுவோம். அதான் சொல்றா இல்லையா, டென்ஷனே ஆகாம இருந்தா மிஸ்டர் கூல், கேப்டன் கூல்லாம் சொல்றா இல்லையா. நளிர்ந்த சீலன், இவர் எப்போதும் குளிர்ந்த சுபாவத்தோடு இருப்பவர். இதுக்கு மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்துல விசேஷார்த்தம் காட்டுறார். பெருமாள் இருக்காரே, அவர் நளிர்ந்த சீலன் கிடையாது, கொஞ்சம் சூடு ஜாஸ்தி பெருமாளுக்கு. ஏன்னா நம்ம தப்பு பண்றோம்னா ஏதாவது தண்டிச்சிருவார். ஆனா நம்ம திருக்கோட்டியூர் செல்வ நம்பி இருக்காரே, அந்த மகானுக்கு கோபமே வராது, எப்போதும் பொறுமையாக இருப்பார். அதனால கோபத்தோடு வெப்பமா இருப்பவர் யாருன்னா பெருமாளாம். கோபமே இல்லாம குளிர்ந்து இருப்பவர் யாருன்னா பாகவதராகிய திருக்கோட்டியூர் செல்வ நம்பி. அப்படி நளிர்ந்த சீலன், குளிர்ந்த சுபாவம் கொண்டவர், குளிர்ச்சியான குணம் கொண்டவர், பொறுமை மிக்கவர். நயாச்சலன், நயம்னா நீதின்னு அர்த்தம்.
அச்சலன்னா அதிலிருந்து அசையாதவர்னு அர்த்தம். சலம்னா அசைவது, அச்சலம்னா அசையாதது. அதனாலதான் சம்ஸ்கிருதத்துல மலைய அச்சலம்பா. ஏன்னா மலை என்பது அசையாம இருக்கும். நயாச்சலன்னா நீதியிலிருந்து தர்மத்திலிருந்து நழுவாமல் அசையாமல் இருப்பார். எந்த நீதி? அவர் என்ன நீதிபதியா, நீதி தவறாது இருப்பவர்னு சொல்றதுக்கு, அல்லது ஆட்சியாளரா? நயாச்சலன் நீதி தவற மாட்டார்னா இது அந்த லோகத்துல சொல்ற நீதி இல்லையா, சாஸ்திரத்துல ஒரு நீதி இருக்கு. பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் நாம் தொண்டர்கள், என்னைக்கும் அடியந்தாசன் அடியந்தாசன் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும், இதுதான் நீதி. அப்படி இல்லாம நான் யார் தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நான் எதுக்கு பெருமாளை வணங்கணும் அப்படின்னு பேசினா அநீதியான். இப்ப நீதியின்படி இருப்பார். நயாச்சலன்னா என்ன அர்த்தம்னா விராட்டிக்கும் பெருமாளுக்கும் தான் அடிமை என்பதை புரிந்து கொண்டு அடியந்தாசன் கைங்கரியம் பண்ணிட்டு இருப்பார். அதுதான் நயாச்சலன். இன்னும் புரியிறாப்புல சொல்லணும்னா, ஒரு ஆச்சாரியனுக்கு 2 லட்சணம் இருக்கணும். ஒண்ணு ஞானம், இன்னொன்னு அனுஷ்டானம். இவர்கிட்ட நல்ல ஞானம் இருக்கு, அதனாலதான் நளிர்ந்த சீலன், எப்போதும் குளிர்ச்சியோடு பகவத் குணானுபவம் பண்ணிட்டு ஞானத்தோட இருக்கார். இன்னொரு பக்கம் அனுஷ்டானமும் இருக்கணும். ஒரு தொண்டனா பெருமாளுக்கு எப்படி கைங்கரியம் பண்ணணுமோ, நயாச்சலன் அனுஷ்டானத்திலிருந்து கொஞ்சம் கூட அசைக்க முடியாதபடி கரெக்டா பண்ணிட்டு இருக்கார். தியரிட்டிக்கல் நாலேஜும் இருக்கு, பிராக்டிக்கல் அப்ளிகேஷனும் இருக்கு, ஞானமும் இருக்கு, அனுஷ்டானமும் இருக்கு. நளிர்ந்த சீலன், நயாச்சலன், அபிமான துங்கனை. அபிமானம்னா அகங்காரம், கர்வம்னு அர்த்தம். துங்கன்னா உயர்ந்தவர்னு அர்த்தம். அபிமான துங்கன்னா அகங்காரத்திலே ரொம்ப உயர்ந்தவராம். திருக்கோட்டியூர் செல்வ நம்பிக்கை உள்ள அகங்காரம் யாருக்குமே கிடையாதான். ஏதாவது தப்பா உபன்யாசம் பண்றியா, இவ்வளவு நேரம் அவரை பத்தி நன்னா சொல்லிட்டு வந்துட்டு பாட்டே அப்படிதான் இருக்கு. அபிமான கர்வத்துல அகங்காரத்துல துங்கனை ரொம்ப வசதியா இருப்பாராம். இருங்க, எந்த கர்வம்னா நாம லோகத்துல சொல்ற நான்கிற அகந்தை இல்ல. எனக்கு 4 வீடு இருக்கு, 7 கார் இருக்கு, பங்களா இருக்கு, சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, அந்த நான் இல்ல. நம்மாழ்வார் திருவாய்மொழியில இனி எனக்கு யாவர் நிகர் அகழ்வான தேனர், எம்பெருமானே அடி என்னை அங்கீகரிச்சு அவனுக்கு கைங்கரியம் பண்ணுன்னு ஏத்துட்டானே, என் நாக்குல அவனே உட்காந்து பாசுரம் பாட வச்சுட்டானே, என்னை போல் அருள் பெற்றவர்கள் லோகத்துல யாரு இருக்கா? அது பெருமாள் மேல நன்றியோடு வரக்கூடிய சாத்விகமான அகங்காரம். அதாவது நமக்கு பெருமாளுடைய அருள் கிடைச்சிருக்கே, அதை பத்தி சந்தோஷப்படுறதுல தப்பே இல்லை. பெருமாளையே சொல்லும் போது எங்க பெருமாள் உரிமையோடு சொல்றதுல தப்பு இல்லை. வீட்டையும் பங்களாவையும் காரையும் தான் இது என்னது தெரியுமா, நான் இதை சம்பாதிச்சேன் தெரியுமா, அது சொல்றதுதான் தப்பு. என் பெருமாள், எங்க ஆச்சாரியன், இதையெல்லாம் அபிமானத்தோட சொல்லிக்கலாம் இல்லையா? அப்ப அவருக்கு என்ன அபிமானம்னா, என் பெருமாள் எனக்கு இவ்வளவு அனுகிரகம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி அது சாத்விகமாக வந்த அகங்காரம். ஞாபகம் வச்சுக்கணும்னா, கூரத்தாழ்வானுக்கு ராமானுஜருடைய மருமகன் முதலியாண்டான் மேல பொறாமையாம். இதை கேள்விப்பட்டு ராமானுஜரே விசாரித்தார், என்ன கூரத்தாழ்வான் உன் முதலியாண்டான் மேல பொறாமையான்னார். அடி எனக்கு உண்டுன்ட்டார் கூரத்தாழ்வான். ஏன்னு கேட்டார் ராமானுஜர். கூரத்தாழ்வான் சாய்ச்சாராம், அடியன் தேவரீருக்கு சிஷ்யரா மட்டும்தான் இருக்கேன், ஆனா முதலியாண்டான் உங்களுக்கு சிஷ்யங்கிறதோட சேர்த்து மருமகன்கிற பாக்கியமும் பெற்றிருக்கிறார். தேவரீர் ரத்தம் அவர் திருமேனியில ஓடுறது, அந்த பாக்கியம் கிடைக்கலையே. ராமானுஜருடைய ரத்தம் நம்ம உடம்புல ஓடுறதுன்னா எவ்வளவு பெரிய பாக்கியம், அது அவருக்கு கிடைச்சது, எனக்கு கிடைக்கலையே. இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் ஒரு அபிமானம் அகங்காரம் வர்றதுல தப்பே இல்லை. நமக்கு பிரச்சனை என்னன்னா, வரக்கூடாத விஷயத்துல வந்துட்டு இருக்கு, அந்த அந்த அபிமானம் இவருக்கு கிடையாது. அதனாலதான் நளிர்ந்த சீலன், குளிர்ந்த சுபாவம். நயாச்சலன் நீதி, அதாவது சேஷி பாவம், நான் தொண்டன் அவன் தலைவன், அந்த நீதி மாறமாட்டார். அத்தோடு அபிமான துங்கனை, இது அப்படியே திருப்பல்லாண்டுலயும் வரும். அல்வழக்கொன்றும் இல்லா அணிகோட்டியர்கோன் அபிமான துங்கன் செல்வன். செல்வன்னா செல்வ நம்பி, அவர் அபிமான துங்கன். அதனால பெருமாளுடைய அருள் பெற்றவன் என்ற அந்த அபிமானம், சாத்விகமான அகங்காரம் கொண்டவர். நாள்தோறும் தெளிந்த செல்வனை, செல்வன்னா செல்வ நம்பி என்ற அந்த மகான். நாள்தோறும் தெளிந்த, நாள்தோறும் தெளிந்தன்னா எல்லா நாளும் தெளிந்திருப்பாராம். நமக்கு என்ன பிரச்சனைன்னா, திடீர்னு ஒரு நாள் தெளிவா தான் இருப்போம், பெருமாளை சேவிக்கணும்னு தோணும், அன்னைக்கு சாயந்தரமே நம்ம புத்தி மாறிடும். கேட்டா இதை மூட் ஸ்விங் அப்படின்னு பேர் வச்சிடறோம். ஆனா நாள்தோறும் தெளிந்த, எல்லா நாளும் தெளிவோடு இருப்பார், எல்லா நாளும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருப்பார். அதனாலதான் ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். நாள்தோறும் தெளிந்த செல்வனை, எப்போதும் தெளிந்து கைங்கரியம் பண்ணக்கூடிய செல்வனை சேவகம் கொண்ட, சேவகம்னா கைங்கரியம், அவரை கைங்கரியம் பண்ண வச்சு, கொண்டனா மகிழ்ச்சி கொண்டன்னு அர்த்தமா. இதுக்கு ரொம்ப அழகா விசேஷார்த்தம் காட்டுறார் மணவாள மாமுனிகள். பொதுவா நாம பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு, பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ற பாக்கியம் கிடைச்சது, ஆஹா எனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்படின்னு நாம சொல்லுவோமா. இந்த சேவகம் கொண்டனா, இந்த செல்வ நம்பி கைங்கரியம் பண்ணவும் சௌமிய நாராயண பெருமாள் சொல்றாராம், இந்த மகான்டேந்து கைங்கரியம் பெற்றேனே, இது எனக்கு பாக்கியம்ங்கிறாராம் பெருமாள். அதான் சேவகம் கொண்டனா, அந்த சேவகத்தை ஏற்றுக்கொண்டு தான் மகிழ்ச்சி அடைந்த
செங்கண்மால் திருக்கோட்டியூர். அந்த பெருமாள் தான் எழுந்தருளி இருக்கார். எப்படி? செங்கண், சிவந்த கண்களோடு இருக்கிறார். நாம யாரையாவது அன்போடு பார்த்தோம்னா கண்கள் செவ்வரி ஓடி லேசா ஒரு ரெட்டிஷ் டிஞ்ச் சிவந்து இருக்குமா. அதனால செங்கண் மால், மால்னா பித்தனை போல் அன்பு கொண்டவன் அர்த்தம். நம்ம மேல பித்து பிடித்தார் போல் அன்பு கொண்டுதான் திருக்கோட்டியூர்ல எழுந்தருளி இருக்கிறார். அப்படிப்பட்ட க்ஷேத்திரம் தான் திருக்கோட்டியூர். பாட்டின் முதல் பாதி ஆயிடுத்து. குளிர்ந்த சுபாவம் கொண்டவரும் நீதியாகிய சேஷ சேஷி பாவம், அதாவது அவன் ஆண்டான் நான் அடிமைங்கிற அந்த நீதியிலேருந்து வழுவாதவரும், அத்தோடு பெருமாளுடைய அருளாலே சாத்விகமான அபிமானம் கொண்டு அதிலே உயர்ந்து நிற்பவரும், நாள்தோறும் தெளிந்திருந்து பெருமாளுக்கு இவர் கைங்கரியம் பண்ண செல்வ நம்பியால் கைங்கரியம் பெற்றேனேன்னு பெருமாளே சந்தோஷப்படும்படி பெருமை பெற்றவருமான திருக்கோட்டியூர் செல்வ நம்பி அவர்டேந்து கைங்கரியம் வாங்கிட்ட பெருமாள் தான் செங்கண் மால், சிவந்த கண் கொண்ட அடியார் மீது பித்து பிடித்தது போல் அன்பு கொண்ட எம்பெருமான் சௌமிய நாராயணன் திருக்கோட்டியூர். அவனோட க்ஷேத்திரம் திருக்கோட்டியூர். அடுத்து இப்ப பாட்டின் இரண்டாவது பாதி. இந்த பெருமாளுடைய புகழ்பாடு அடியார்கள் இருக்கா இல்லையா, பெருமாளுக்கு என்ன அடையாளம்னா திருக்கோட்டியூர் செல்வ நம்பிக்கு தலைவன்கிறது அடையாளம். அந்த பெருமாளுக்கு அடியார்கள் இருக்கா, அவளுக்கு என்ன அடையாளம்னா பெருமாளுடைய பக்தர்கள்ங்கிறது அடையாளம். அவ என்ன பண்றாளாம்? குளிர்ந்து உரைகின்ற கோவிந்தன் குணம் பாடுவார் உள்ள நாட்டினில். திருக்கோட்டியூர்ல பெருமாள் எப்படி இருக்காராம்? குளிர்ந்து உரைகின்ற. இப்பதான் பிரச்சனை வருது. பாட்டின் முதல் அடியில என்ன சொன்ன? பெருமாள் கோபக்காரர், அவர் எப்போதும் கொஞ்சம் ஹாட்டா வெப்பமயமாக இருப்பார். ஆனா பாகவதரான செல்வ நம்பி தான் குளிர்ந்து இருப்பார், நளிர்ந்தன்னு அர்த்தம் சொன்னோம். இப்ப அதே பாட்டின் மூணாவது அடியில குளிர்ந்துரைகின்ற கோவிந்தன். ஆனா திருக்கோட்டியூர்ல பெருமாள் இருக்காரு, குளிர்ந்து எழுந்தருளி இருக்கார். முரண்பாடா இருக்கேன்னா அதுக்கு மணவாள மாமுனிகள் அர்த்தம் சொல்லிட்டார். அதை அப்படி புரிஞ்சுக்க கூடாது. வைகுண்டத்துல இருக்கிற வரைக்கும் பெருமாள் கொதிப்பாதான் இருந்தார். திருக்கோட்டியூர் திவ்ய தேசத்துக்கு வந்தார். செல்வ நம்பி போன்ற பாகவதாளோடு பழகினார். அடியார்களோடு பழகி பழகி இவா குணம் பெருமாளுக்கு ஊட்டிண்டு அதனால பெருமாள் இப்போது குளிர்ந்தவராக விளங்குகிறார். அதனால பெருமாள் கொஞ்சம் பெருமாளை தோஷமா சொல்றோம்னு அர்த்தம் இல்லை. இதெல்லாம் ரசானுபவமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால அவர் கொஞ்சம் வெப்பமா தான் இறங்கி வந்தார். பாகவதாள் சம்பந்தத்துல இவாளுடைய குணம் பெருமாளுக்கு ஊட்டிண்டு குளிர்ந்தவராக ஆயிட்டார். அதனால குளிர்ந்து உரைகின்ற. அப்படி குளிர்ந்து உரைகின்ற என்றால் அங்கே கோவில் கொண்டு இருக்கக்கூடிய கோவிந்தன். கோ என்ற பசுவை மேய்க்கும் போது எவ்வளவு எளிமையோடு கண்ணன் பசுமாடு பின்னாடி போனானோ அதுபோல் நம்மை எல்லாம் மேய்த்து திருத்துவதற்காக வந்திருக்கிறான் கோவிந்தன். குணம் பாடுவார். இவன் குணங்களை அடியார்கள் பாடுகிறார்கள். என்ன குணத்தை பாடுறான்னா அதை பாட்டுக்குள்ளேயே ஒழிச்சு வச்சுட்டாராம். எப்படி? சேவகம் கொண்டன்று கொஞ்சம் கைங்கரியத்தை ஏத்துக்கிறாருன்னு. அப்படின்னா சௌஷீல்யம், நம்மளோட கலந்து பழகி கைங்கரியத்தை வாங்கிக்கிறார். செங்கண் மால்னு இருக்கொல்லையோ, வாத்சல்யம், நம்மை அன்போடு பார்த்து நம்மிடம் அன்பு காட்டுகிறார். அதனாலதான் கண்ணு செவந்திருக்கு. அது போல கோவிந்தன் என்றால் சௌலபியம், நாம் அணுகும்படி ஆக்சசிபிளா இருக்கார். இந்த மூணு குணத்தை தான் பாடுறாளாம். இந்த பாட்டிலேயே சொன்னபடி செல்வனை சேவகம் கொண்ட அது சௌஷீல்யம், செங்கண் மால் அதுதான் அவனுடைய வாத்சல்யம். அதுபோல கோவிந்தன் என்பது சௌலபியம். சௌலபியம்னா ஆக்சசிபிலிட்டி. மாடு மேய்க்கிற கண்ணனா வரான், ஈஸியா போய் பிடிச்சுக்கலாம், அணுகும்படியாக இருக்கிறான். செங்கண்மால் சிவந்த கண், அவ்வளவு அன்பு வச்சிருக்கான், அதுதான் வாத்சல்யம்னு சொல்றோம். அவனே கைங்கரியத்தை ஏத்துக்கிறான், கலந்து பழகிறான், சௌஷீல்யம்ங்கிறோம். குணம் பாடுவார். இப்படி பகவத்குணத்தை பாடுறாளே, உள்ள நாட்டினில் இவ வாழக்கூடிய நாட்டிலேயே ஒரு விஷயம் சாதிக்க போறார் பெரியாழ்வார். அவர்களிடம் இல்லையா, அவ வீட்டிலையும் இல்லையா, அவ ஊர்லயும் இல்லையா, அவர்கள் ஊரை சுற்றி இருக்கும் நாட்டிலேயே அரக்கர்கள் பயிர்களை திருட மாட்டார்கள். இந்த அரக்கர்கள்லாம் இருக்காளே, வயல்ல விளையக்கூடிய பயிர்களை திருடின்னு போயிடுவாளாம். ஆனா பாகவதர்கள் ஒரு நாட்டுல ஒரு ஊர்ல வசிக்கிறாங்கன்னா அந்த ஊரை சுற்றி உள்ள மொத்த நாட்டினில் விளைந்த தானியமும், விளைந்த அங்க உள்ள நிலத்திலே விளைந்திருக்கக்கூடிய தானியமும், அதாவது இந்த தானியத்தை கூட அரக்கர்கள் இருக்காளே, பெரிய பெரிய பொன்னும் பொருள் எல்லாம் திருடுவா. அப்படிப்பட்ட அரக்கர்கள் தானியமும், அந்த தானியத்தை கூட. ஏன்னா இந்த அரக்கர்கள் எதையெல்லாம் திருடுவான்னா, ஒரு யாகம் பண்ணா யாகத்துல தேவர்களுக்குன்னு கொடுக்கிற ஹவிசைய திருடி கொண்டு செல்பவர்கள் அசுரர்கள். இதெல்லாம் நாம எத்தனையோ வரலாறுகள் இதிகாச புராணத்துல பாக்குறோம். இதெல்லாம் அரக்கர்கள் அசுரர்கள் இதெல்லாம் ரொம்ப அனாயாசமா பண்ணுவா. ஆனா விளைந்த தானியமும், அங்க உள்ள ஒரு தானியத்தை கூட, தானியங்களும் இல்ல தானியமும், ஒரு தானியத்தை கூட இராக்கதர் மீது கொள்ளுகிறார்களே. மீது கொள்ளுதல்னா அபகரித்தல்னு அர்த்தம். இராக்கதர் அரக்கர்கள்னா மீது கொள்ளுகிறார்களே, அபகரிச்சுன்னு போகமாட்டா. ஏன்னா தனக்குன்னு தானும் தன்னுடைய குடும்பமும் சாப்பிடணுங்கிறதுக்காக தானியம் விதைச்சிருந்தா இதை திருடினா தப்பு இல்லை, திருடலான்னு அரக்கர்களுக்கு தெரியுமா.
ஆனா இவாள்லாம் பாகவதாளுக்கு ததியாராதனம் பண்றதுக்காக விவசாயம் பண்ணி இந்த தானியங்களை விதைச்சிருக்கா. இதை மட்டும் எடுத்தா பெருமாள் தொலைச்சிடுவார்னு உங்களுக்கும் எனக்கும் தெரியறதோ இல்லையோ, அரக்கர்களுக்கே தெரியுமா. அதனால இராக்கதர் மீது கொள்ளுகிறார்களே, அந்த பக்கமே வரமாட்டா, திருட மாட்டா. அந்த அளவுக்கு பாகவதாள் பிரபாவம் அரக்கர்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கு. நாமும் புரிந்து கொண்டு அவர்களை பணிய வேண்டும்ங்கிறதான் பாசுரத்தின் 2வது பாதி. பெருமாள் குளிர்ந்து எழுந்துருளி இருக்கிறான், கோவிந்தனாக விளங்குகிறான். அவன் குணம் பாடும் அடியார்கள் இருக்காளே, அவ ஊரை சுத்தி உள்ள நாட்டிலேயே கூட விளையும் தானியத்தையும் அரக்கர்கள் அபகரித்து செல்வதில்லை என்பது 2வது பாதியின் கருத்து. ஆக பாசுரம், நளிர்ந்த சீலன் நயாசலன் அபிமான துங்கனை நாள்தோறும் தெளிந்த செல்வனை சேவகம் கொண்ட செங்கண்மால் திருக்கோட்டியூர் குளிர்ந்து உரைகின்ற கோவிந்தன் குணம் பாடுவார் உள்ள நாட்டினில் விளைந்த தானியமும் இராக்கதர் மீது கொள்ளகில்லார்களே. நளிர்ந்த சீலன் நயாசலன் அபிமான துங்கனை நாள்தோறும் தெளிந்த செல்வனை சேவகம் கொண்ட செங்கண்மால் திருக்கோட்டியூர் குளிர்ந்துரைகின்ற கோவிந்தன் குணம் பாடுவார் உள்ள நாட்டினில் விளைந்த தானியமும் இராக்கதர் மீது கொள்ளகிலார்களே. திரண்ட பொருள், குளிர்ந்த சுபாவம் கொண்டவரும் நீதியிலிருந்து வழுவாது இருப்பவரும் எப்போதும் பெருமாளுடைய அருள் பெற்றதாலே வந்த சாத்விக அகங்காரத்தில் உயர்ந்து விளங்குபவருமான செல்வ நம்பி என்ற மகான், அவர் தினந்தோறும் தெளிவா கைங்கரியம் பண்ண அந்த கைங்கரியத்தை ஒவ்வொரு நாளும் ஏற்றுக்கொண்டு விளங்குகிறான் திருக்கோட்டியூர் எம்பெருமான். அவன் சிவந்த கண்களோடு அடியார்கள் மீது பித்தனாக இருக்கிறான். அவன் குளிர்ந்து எழுந்தருளி இருக்கும் கோவிந்தனாக விளங்கும் திருக்கோட்டியூர்ல அவன் புகழை பாடும் அடியார்கள் இருக்கிறார்களே, அவ வாழும் நாட்டுல விளைந்த தானியத்தை அரக்கர்கள் தொடக்கூட மாட்டார்கள், அபகரிக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஏற்றம் மிக்கவர்கள் அடியார்கள்ங்கிறது பாட்டின் திரண்ட பொருள். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம், செல்வ நம்பி who is always intent in serving the Lord of Thirukkottiyur possesses a cool nature of mind. He is always engaged in service to God as per spiritual justice, and he always considers himself high due to the grace of Lord. The Lord of Thirukkottiyur, who dwells as a cool person as Govinda in that Divyadesham, those who sing the auspicious attributes of the Lord in the country where they live, even demons don't steal a grain from the paddy fields என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கடுத்த பாசுரத்திலும் அடியார்கள் பெருமை தொடரும், திருக்கோட்டியூர் வைபவமும் தொடரும். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். நளிர்ந்த சீலம் நயாசலம் அபிமான துங்கனை நாள்தோறும் தெளிந்த செல்வனை சேவகம் கொண்ட செங்கண்மால் திருக்கோட்டியூர் குளிர்ந்துரைகின்ற கோவிந்தன் குணம் பாடுவார் உள்ள நாட்டினுள் விளைந்த தானியமும் இராக்கதர் மீது கொள்ளகிலார்களே கொள்ளகிலார்களே.